சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்து தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? இலக்கியம் சார்ந்து ஒரு கோர்வையாக நேற்று பார்த்தோம். அப்படி எட்டுத்தொகை அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்க போது 4வது டாபிக் எட்டுத்தொகை. ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தது இது வரைக்கும் பார்த்தோம். கம்பராமாயணம் வரைக்கும் 189 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 190லேருந்து பார்க்க போகிறோம். ரைட், ரெடியா? நற்றிணையை தொகுத்தவர் பார்த்தோன்னே தெரியும். நற்றிணையை தொகுத்தவர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஒன் செகண்ட். பன்னாடு தந்த மாறன் வழுதி. ரைட்டா? பல நாடு நல்லவர்னா பல நாடுகள் தந்திருக்கணும், அதான் ஷார்ட்கட்டு. நல்லவர்னா பல நாடு தந்திருக்கணும். அடுத்து உருத்தம் ஜன்மனார்னா அகநானூறு வரும். அகநானூறு வரும். பூரிக்கோன்னா குறுந்தொகைன்னு வரும். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஆன்சர் என்னது? பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து நற்றிணையை தொகுத்தவர், அதே கொஸ்டின் தான். பன்னாடு தந்த மாறன் வழி தான். அடுத்தது முந்த இருந்தோ நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த நனி நாகரிகர் நல்ல நாகரிகமாக இருந்தால் நற்றிணை தான். நாகரிகமாக இருந்தால் என்னது? நற்றிணை தான். நற்றிணையோட அடிகள் எடுத்துக்கிட்டால் 9 to 12 அடி. சிற்றலை பேரலை 9 to 12 அடி. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எட்டுத்தொகை நூலில் அகம் சார்ந்த நூல்களோட எண்ணிக்கை 5. எட்டுத்தொகை நூல்களில் எத்தனை இருக்குது? அகம் சார்ந்த நூல் எத்தனை இருக்குது? 5. சங்ககால இலக்கியங்கள். சங்ககால இலக்கியங்கள்னு சொல்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகையும் 10 பாட்டும் தான். அடுத்து குறுந்தொகை பாடலோட எண்ணிக்கை 401. மொய் வைக்கும்போது என்ன பண்ணணும்? 1 ரூபா சேர்த்து வைக்கணும். 401. அடுத்து உள்ளது சிதைப்போர் உளரென படா அர். குறுந்தொகை தான். உள்ளது சிதைப்போர் உளரென படா அர். இவ்வடியில் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. இவ்வடியில் இடம்பெற்ற நூல் என்னது? குறுந்தொகை. தெரிஞ்சு வச்சுக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரைட், குறுந்தொகை. அடுத்து வினையே ஆடவருக்கு உயிர், அதுவும் குறுந்தொகை தான். வினையே ஆடவருக்கு உயிர்னா ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போனால் வேலைக்கு போயிட்டு வரணும், அது குறுந்தொகை தான். பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை. ஸோ இதில் வந்து நறுந்தொகை தான் வராது. என்ன தொகை? நறுந்தொகை அப்படிங்கிறது தான் வராது. ரைட். அடுத்தது குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார்? குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ. கொஞ்சோண்டு தொகை கொடுத்தா என்ன கிடைக்கும்? பூரி கிடைக்கும், அதான் பூரிக்கோ. வினையே ஆடவர்க்குயிர் குறுந்தொகை. குறுந்தொகையோட பாடலுடைய அடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 4 அடி to 8 அடி. குறுந்தொகைனா எத்தனை அடி? 4 அடி to 8 அடி, அதான் குறுந்தொகை. அடுத்து குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து நிறைய பாடியிருப்பார். பெருந்தேவனார் தான். குறுந்தொகையோட அடி 4 to 8 அடி. நிலத்தினும் பெரிதே வானும் உயர்ந்தன்று. நிலத்தினும் பெரிதே வானும் உயர்ந்தன்று அப்படின்னு அமைஞ்சாலே குறுந்தொகை தான். கொஞ்சோண்டு தொகை இருந்தால் போதும். நிலமும் வாங்கலாம், வானத்தையும் வாங்கலாம். ஐங்குறு நூலை தொகுத்தவர் யார்? யானை கட்சை மாந்தரல் சேரல் எறும்போரை. எப்படின்னா இதுக்கான ஆன்சர் எப்படின்னா, யானைக்கு 500 ரூபா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 500 ரூபா இருந்தால் தான் யானைக்கெல்லாம் தீனி ஓட முடியும். ஸோ அதனால் யானை தொகுப்பித்தவர் யார்? யானை கட்சை. அடுத்து பராய்க்கடன் உரைத்தல் என்பது வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல். அதே பராய் கடன் உரைத்தல் அப்படின்னா வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் என்று வேண்டுவது. அடுத்து வெஞ்சின விரல்வேர் காளையோடஞ்சி லோதியை வரக்கரைந்தீமே. ஓதலாந்தியார். யார்? ஓதலாந்தியார். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். வெஞ்சின விரல் ஓதலாந்தியார். என்னது? லோதியை வரை கரைந்தீமே. கரை, அந்த கரையோரமாக போவோம் நம்ம. ஓதலாந்தியார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்துக்கானது. என்னது? பாலைவனத்துக்கானது. ஸோ அதனால் வெஞ்சின விரல் வேர் காளையோ டஞ்சி லோதியை வரை கரைந்தீமே ஓதலாந்தியார். இதை பார்த்து வச்சுக்கோங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருந்தால் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். தீம்பிலி எந்திரம்னா கரும்பு ஜூஸ் தான். 10 மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பரிபாடல். அது பாட்டை பார்த்தோன்னே தெரியும். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பரிபாடல். அகப்புறப்பாடலை கொண்ட சங்க நூல் எது? அகமும் புறமும் கொண்டதுன்னா பரிபாடல் தான். அதனால் குதிரை உள்ளே விட்டால் ஓடிக்கிட்டே இருக்கும், வெளியே விட்டால் ஓடிக்கிட்டே இருக்கும், அதான் ஷார்ட்கட்டு. இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிட்டுள்ள தமிழ் இலக்கியம். அதான் இசைப்பண்ணாலே பரிபாடல் தான். எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள்.
என கூறும் நூல் பரிபாடலும் குறுந்தொகை தான் சொல்லும். எழுத்து என்பதற்கு ஓவியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அது சொன்னது யாருன்னா பரிபாடலும் குறுந்தொகை தான் சொல்லுச்சு. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல். தமிழ் வேலி அப்படின்னாலும் பரிபாடல் தான். இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுற்றி வேலி போட்டுருவாங்க. அது ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. பொருந்தாத ஒன்றை செய்யணும். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, கலித்தொகை. ஏன்னா இந்த கலித்தொகைங்கிறது 8 தொகையில் வரும். கலித்தொகைங்கிறது என்ன வரும்? 8 தொகையில் வரும். அதனால் அது மட்டும் பொருந்தாத ஒன்று கலித்தொகை. துள்ளல் ஓசை கலித்தொகை தான். துள்ளல் ஓசைனாலும் என்னது? கலித்தொகை. கல்யாணத்துலேருந்து தப்புச்சிட்டின்னு வச்சுக்காங்க, கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு துள்ளல் ஓசை. கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்தோனார். கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யார்? நல்லந்தோனார். ஒவ்வொரு கலியும் இருக்கும். இப்போ மருதம்னா ஓரம்போகியார், குறிஞ்சி கபிலர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லந்தோனார். நெய்தல் கலினா என்னது? நல்லந்தோனார். கலித்தொகை 8 தொகை நூல்கள் ஒன்று. தொகைனால 8 தொகை. தொகைனா என்னென்னா பல பாடல் எழுதியது. ஒவ்வொருக்குள்ள 10 பாட்டுனா ஒரு பாட்டு. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படைங்கிறது பாட்டுனா ஒரு பாட்டு. ஆனால் தொகைனா எல்லாம் கலந்து வர்றது. அதனால தான் அப்போ இது கலித்தொகைன்னு சொல்லும்போது 8 தொகைன்னு போட்டுரும். மோசிக்கிறனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டில் உறங்கிய போது இந்த சேரன் பெருஞ்சேரல் இருமுறை தான் கௌரி வீசப்பட்டார். கௌரி வீசுவர் அவர் தான் மோசிக்கிறனார். அவர் தூங்கும்போது இது பண்ணுவார். இது பழைய புக்கில் இருக்குது. நல்லந்தோனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் 33. நல்லந்தோனார் நெய்தல் கலியில் எத்தனை பாட்டு படித்தார்னா 33. அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை. அகநானூற்றில் ஒற்றைப்படையாக வர்றது பாலைத்திணை. 2 எட்டில் 4 எட்டில் வச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் குறிஞ்சி வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. 10, 20ன்னு வந்தால் நெய்தல் திணைன்னு வரும். ரைட்டா? அப்போ 6, 16ன்னு வந்தால் அது மருதத்திணைன்னு வரும். ஸோ பாலைத்திணைங்கிறது ஒற்றைப்படை, ஒத்தையாளாக பாலைவனத்துக்கு போகணும். அப்போ அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வர்றது பாலைத்திணை தான். அகநானூற்றில் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலை கோவை. ஸோ நித்திலை கோவை தான் 100 பாடல்கள் இருக்கும். நித்திலை கோவை தான் எவ்வளோ பாடல்? 100 பாடல் இருக்கும். ஸோ மொத்தம் 400 பாடல்கள். அதில் 120 கலிற்றி யானை நிறை 120 வரும். மணிமேடை பவளம் 180 வரும். நித்திலை கோவை 100 வரும். 120 எது வரும்? கலிற்றி யானை நிறை. தான் 120 வரும். 180னா 18 மணிமேடை பவளம் வரும். 100 அப்படிங்கிறது கோயம்புத்தூர். அப்போ நித்திலை கோவை வரும். கலிற்றி யானை நிறை, மணிமேடை பவளம், நித்திலை 3 பகுதியில் உடைய நூல் அதான் அகநானூறு. 3மே சேர்ந்தது தான் என்னது? கலிற்றி யானை நிறை, மணிமேடை பவளம், நித்திலை கோவை. இந்த 3 பகுதி சேர்ந்தது அகநானூறு. சான்றோர் பாலராப சலார் அதாவது சலார் அப்படின்னா கன்னத்தில் தான் அடிப்பாங்க. புறநானூறு. இந்த பாடல் வரி வந்து என்னது? புறநானூறு. தமிழ்கெழு கூடல் அதுவும் புறநானூறு தான். புறணி பேசுறதுக்கு தான் எல்லோரும் கூடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லது செய்தல் ஆற்றிதாயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன், அதுவும் புறநானூறு தான். வெளியே போய் நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, கெட்டது செஞ்சிடாதுங்கிற மாதிரி அதுவும் புறநானூறு தான். அடுத்து ஐவர் கடமையை உணர்த்தும் நூல். ஐவர் கடமை. நீங்கள் உடனே ஐவரானோம் அப்படிங்கிறது யோசிக்கக்கூடாது. இது ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. ஐவர் கடமை உணர்த்தும் நூல் இது புறநானூறு. 8 தொகை நூல்கள் 1. ஸோ இதில் என்னென்னா அகநானூறு புறநானூறுலாம் 8 தொகை தான். அகநானூறு புறநானூறு 8 தொகை தான். 10 8 தொகை தான். திருக்குறள் தான் அது இல்லாத ஒன்று. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டினே தப்பாக எடுத்திருக்காங்க. அடுத்து உற்றுளி உதவும் உருபொருள் கொடுத்தும் புறநானூறு தான். பார்த்தாலே தெரியும். உற்றுளி பிற்றலை கற்றல் நன்றே இப்படி வந்தாலே என்னது? புறநானூறு தான். உருபொருள் கொடுத்தும், உற்றுளி உதவும் உருபொருள் கொடுத்தும்னாலே. ஒரு வழி தோன்றிய அங்கு என்றும் சான்றோர் பலராப புறநானூறு தான். சான்றோர் பாலராப புறநானூறு தான். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக அப்படின்னா இதில் நான்மணிக்கடிகைங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்கள். நாலடியாரும் 11 கீழ்கணக்கு தான். இனியவை 40ம் 11 கீழ்கணக்கு தான். அப்போ புறநானூறு மட்டும்தான் 8 தொகை. உண்பதி நாளி உடுப்பவை 2 புறநானூறு. தவறான தொடரை கண்டறிய என்னென்னு பார்ப்போமா? தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன. ஆமாம். சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. கரெக்டாக இறக்குமதி ஆச்சு. பழந்தமிழகத்தின் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறு.
வாணிக பொருள் பற்றி புறநானூறு இல்லை. வாணிகம் இந்த மாதிரி வந்தாலே பட்டினப்பாளையில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது, அதுவும் கரெக்ட். ஸோ அதில் புறநானூறு வராது. அப்போ சி தான் தப்பு. அகநானூரில் 6-16 அப்படிங்கிறது மருதத்திணை. நான் ஏற்கனவே சொன்னது தான், மருதத்திணைக்கு தான் 6-16 வரும். ஜி போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணம் புறநானூறு தான். ஜி போப்புக்கு ரொம்ப பிடிக்கும், புறநானூரை மொழிபெயர்த்திருக்காரு ஜி போப்புக்கு. அடுத்து எட்டுத்தொகை நூல் அடங்காத நூல், ஏற்கனவே பார்த்தது தான். எட்டுத்தொகை நூலில் இதில் அடங்காத நூல்னால் நெடுநல் வாடை தான். ஏன்னா நெடுநல் வாடை அது 10 பாட்டில், நெடுநல் வாடைங்கிறது 10 பாட்டு. அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை எல்லாம் கரெக்டான். நெடுநல் வாடைங்கிறது 10 பாட்டில் இருக்கிறது. சான்றோர் செல்வம் என்பது, சான்றோர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாமா? சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இது பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், புன்கண் அந்த மென்கண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிளைக்கலான் நல்வேட்டனார், மிளைக்கலான் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் மென்கண் அப்படின்னு வந்தாலே மிளைக்கலான் நல்வேட்டானார், மிளைக்கலான் நல்வேட்டானார். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே. நல்லதை செஞ்சேன்னா நல்லதான் நடக்கும். செய்வினை பயனே, ஸோ நற்றிணை தான். நற்றிணை செய்வினை பயனே என்னது நற்றிணை. முன்னாடி இருக்கிறதும் புன்கண் மென்கண்ணுங்கிறதும் அதுதான் நல்வேட்டனார். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? இப்போ பன்னாடு தந்த மாறன் வழுதின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் வந்துக்கிட்டே இருக்கும். பன்னாடு தந்த மாறன் வழுதி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. எட்டுத்தொகை நூல்கள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. செம்புல பெயர் நீர் போல பார்த்தோன்னே தெரியும் குறுந்தொகை. தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது. தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது, அதுவும் குறுந்தொகை தான். குறுந்தொகை தான் ரைட்டா. கொஞ்சம் தொகை இருந்தாலும் போதுங்க, நான் உங்களோட நான் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குங்க, நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதுதான் தலைவி தன் தலைவரோடு. நீங்கள் அதாவது இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க, கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நேர்மையாக உண்மையாக சம்பாதிங்க, அது போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி குறுந்தொகை. தீம்பிலி எந்திரம், இது 10 தீம்பிலி எந்திரம் என்னது 10. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி, குறுந்தொகை. இதெல்லாம் ஷார்ட்கட் நான் நடத்திருக்கேன், அதனால தான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பினாலே என்னது குறுந்தொகை. கொஞ்சோன்னு குறுந்தொகை கொடுத்தீங்கன்னா தும்பிக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. செரு அடுத்தோல் நல்லாதனார், அது வார்த்தையே அப்படி தான் வரும். செரு அடுத்தோல் நல்லாதனார் தான் வரும், அந்த வார்த்தையே அப்படி தான் வரும். எட்டுத்தொகை நூல்கள் நாடகப்பாங்கில் அமைந்துள்ள, நாடகப்பாங்கில் அமைந்தது கலித்தொகை. இன்றைக்கி நாடகம்லாம் யார் பார்க்குறா? நாடகத்தெல்லாம் கழிச்சு கட்டிடுறாங்க. ஸோ எட்டுத்தொகை நூல் நாடகப்பாங்கில் அமைந்தது. நாடகம் யார் பார்க்குறா? இன்றைக்கி நாடகத்தெல்லாம் கழிச்சு கட்டிடுறாங்க. ஸோ அதனால் கலித்தொகை. நல்லது செய்தியில் ஆற்றலாயினும் அல்லது செய்தல் ஏற்கனவே பார்த்தோம் புறநானூறு. உண்பதி நாளை உடுப்பவை இரண்டே புறநானூறு. போரை ஒளிமின், போரை ஒளிமின் அப்படின்னு சொன்னது என்ற கோவிற்கிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யார்? நெடுங்கிள்ளி. போரை ஒளிமின் சொன்னாங்க ரைட்டா, அதை நிறுத்திய மன்னர் யார்? நெடுங்கிள்ளி. நிறுத்திய மன்னருக்கு கொஸ்டின் லாஸ்ட்டில் வரைக்கும் படிக்கணும். நிறுத்தியவர் நெடுங்கிள்ளி. ரைட். அடுத்தது உண்பதி நாளி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர். உண்பதி நாளி உடுப்பவை இரண்டே, அது வந்து புறநானூறு தான். அது யார்? நக்கீரனார். மதுரை கணக்கான நக்கீரனார். நம்ம பஞ்சாமிர்தம் பழனி கோயிலுக்கு போவோம், பஞ்சாமிர்தம் சாப்பிடல. அந்த பஞ்சாமிரத்தை கையில் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பூனில் சாப்பிட்டா நல்லா இருக்காது. எத்தையோ 4 ட்ரெஸ்ஸை போட்டு என்னத்தையோ அப்படியே ஒரு 4 மணி நேரம் நடந்து போனால் போதும், கோயிலுக்கு பழனிக்கு போயிடலாம். அப்போ நக்கீரனார், அதை மறந்துடாதீங்க. வித்தோடு சென்ற வட்டி என்று நற்றிணை வரியில் குறிப்பிடும். வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். நனி நாகரிகனா நற்றிணை. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணையின் பேரல்லை பன்னடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது போதனார். போதனார் அவர் தான் வந்து பன்னடி தான் ரைட்டாக. நக்கீரனார் நற்றிணையில் வந்து அதில் போதனாருங்கிற ஒரு விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியிருப்பார். இது +1 +2 இருக்கும் இந்த கொஸ்டின். போதனார் என்னது? போதனார். ஆன்சர் போதனார். இந்த இருக்குது க்ளீனாக இருக்கும். இதில் 9 அடின்னு வந்தாலே நற்றிணைங்க. இந்த பாருங்கள் 9 அடி, இதுக்கு தான் 9 அடி வந்தால் நற்றிணைங்க. 13 to 31 அகநானூறு வருங்க ரைட்டாங்க. அடுத்து குறுந்தொகை 4 to 8 அடி, 4 to
8 அடி அப்படின்னு வந்தால் குறுந்தொகை தான் வரும். 3 to 6ன்னு வந்தால் ஐங்குறு நூறுன்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்போ ஏ தான் ஆன்சர். கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடன்ப நட்பே. கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனோடு நட்பே. ஸோ இந்த குறிஞ்சிப்பூ, இந்த பெருந்தேன், இந்த தேன்லாம் வாங்கணும்னு வச்சுக்காங்கவேன், கொஞ்சோன்னு காசு இருந்தால் போதும், அதான் குறுந்தொகை. கொஞ்சோன்னு காசு இருந்தால் போதும், அதான் குறுந்தொகை. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க, இந்த கொஸ்டின் கேட்டால் அடிச்சுக்காங்க. குறுந்தொகை. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? அந்த கூடலூர் கிளார். 500 ரூபா இருந்தால் எல்லாம் கூடிடுவாங்க. அப்போ கூடலூர் கிளார். 10 என்னும் நூலில் 10 சேரமன். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நோட்டில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியானது எதுன்னு பார்த்துருவோமா? 10 என்னும் நூல் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். கரெக்ட் தான். முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை. இல்லை, இது தப்பாக இருக்குது. முதல் 10 8ஆம் 10ங்கிறது. அடுத்து முதல் 10ம் 10ஆம் 10ம் கிட்டவில்லை. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா முதல் 10ம் 10ஆம் 10ம் தான் கிடைக்கல. அப்போ இதுதான் கரெக்டு. 1ம் 3ம் சரி. அப்போ டி தான் ஆன்சர். வரையலி வாளருவி வாதலாட்ட இவ்வடியில் வரும் தாலாட்டு அப்படின்னாலே அது பாட்டு தானே. அப்போ பரிபாடல். தாலாட்டுனாலே ஒரு பாட்டு தான். அப்போ என்னது? பரிபாடல். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார். 6 16 வந்தால் மருதம். மணிமிடை பவுளம் 180. அடுத்தது பொருளால் மாறுபட்ட நூல். பின்வரும் நூல்கள் பொருளால் மாறுபட்ட நூல்னா நட்டிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். புறநானூறு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாறுபட்ட நூல் புறநானூறு. புறம் சார்ந்த நூல், ஏன்னா அது புறம் சார்ந்து இருக்கும். அதனால் உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும். உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டினா அவ்வளோதான். ஊட்டி கிளம்பிடணும், வெளியே போயிடணும். புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை துறைகள்? 65 துறைகள். பார்த்தோன்னு அடிச்சிடணும். 65 துறைகள். கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பதினாலி உடுப்பவை 2 புறநானூறு. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று என்னென்னா பெருநாரை. இசைத்தமிழ், ஏன்னா இயல் இசை நாடகம் கொண்டது சிலப்பதிகாரம் வந்துடும். பெரிய புராணம் அது பக்தி இலக்கியம் சார்ந்து போயிடும், கந்த புராணம்லாம். பெருநாரை தான் முற்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் ஒன்று. 8 தொகை நூல்கள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. குறுந்தொகை நூலின் பா வகை. குறுந்தொகை நூல் பா அகவற்பா. குறுந்தொகை நூல்னா கொஞ்சோன்னு தொகையை கொடுத்துட்டு அகவற்பா. அதான் குறுந்தொகை நூல்னா அகவற்பா. 3 அடி to 6 அடினா ஐங்குறு நூறு. 3 அடி to 6 அடினா என்னது? ஐங்குறு நூறு. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இது பண்ணியிருக்கார். கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான். இளம்பெரு வழுதி புறநானூரில் ஒரு பாட்டும் பரிபாடலில் ஒரு பாட்டும் ஏற்றுள்ளார். ரெண்டுமே கரெக்ட் தான். கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறுனா பரிபாடல் தான் வரும். குதிரை உள்ளே விட்டாலும் வெளிவிட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்கும், அதான் பரிபாடல் தான் வரும். பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு. இது பார்த்தீங்கன்னா முல்லைக்களி வரும். ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு பாடத்தில் பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்லுவாங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு. அது முல்லைக்களி. காடு முல்லைக்களி தான் வரும். புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? புறநானூரில் உள்ள புறத்திணைகள் 11. புறநானூற்றில் புறத்திணைகளுடைய எண்ணிக்கை எத்தனை? 11. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு தான். புறநானூரில் தான் அதை தூது போவாங்க. தமிழர் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு தான். தமிழருடைய வாழ்வியல் கருவூலமே இதுதான், புறநானூறு தான். தமிழருக்கு வாழ்வியல் கருவூலமாக இருக்கிறது. திருக்குறள் வாழ்வியலுக்கு மட்டும் இல்லை, திருக்குறள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இது வாழ்வியலுக்கு கருவூலமாக இருக்கிறது புறநானூறு. குறுந்தொகை அடி வரையறை. குறுந்தொகை அப்படின்னால 4 to 8 அடி. 3 அடி to 6 அடினா ஏற்கனவே பார்த்தது தான். ஐங்குறு நூறு. தீம்பிலி எந்திரம் 10.
பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பாவகையால் அப்படின்னா பாடல் சார்ந்து, பரிபாடலும் கலித்தொகையும். பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கியம் முக்கியமானதெல்லாம் சிலதெல்லாம் எழுதி வச்சுக்காங்க, தப்பு இல்லை. பாவகையால் அப்படின்னா அது என்னது? கலித்தொகையும் பரிபாடலும் கலித்தொகையும். ஓங்கு அப்படின்னாலே பரிபாடல் தான், ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவாங்க. ஓங்கு அப்படிங்கிற அடைமொழி வந்தாலே பரிபாடல். சங்க இலக்கியனோடு பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். பண் அந்த இசையோடு பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியினை கூறியது பரிபாடல் தான். ரைட்டா? ஓங்கு பரிபாடல் பண்ணோடு இசையோடு இருக்கும், பேரண்ட தோற்றம் பற்றியும் பரிபாடல் தான் சொல்லியிருக்கும். வானத்தில் குதிரை பறக்குதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வானத்தில் குதிரை பறக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ பரி பாடல், பேரண்ட தோற்றம். ஷார்ட்கட் யாவும் வச்சுக்கோங்க. கீழ்கண்ட நூல் 8 தொகை நூல். கீழ்கண்ட நூல்கள் 8 தொகை நூலில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன இருக்குன்னா, நான்மணிக்கடிகை இன்ன 40 நாலடியாரெலாம் இங்கே இல்லை, எல்லாம் 11 கீழ்கணக்கு, கலித்தொகை மட்டும்தான். அதை தொகை. இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு பார்க்குறோம். அகநானூறு 8 தொகை நூல் ஒன்றா? கரெக்டு. இந்நூலை நெடுந்தொகைங்கிறோமா? ஸோ அதுவும் கரெக்டு. இது 10 பாட்டு நூல் ஒன்று, அது மட்டும்தான் தப்பு, மிச்சதெல்லாம் கரெக்ட் தான். பண்பெனப்படுவது அன்பெனப்படுவது, இது ஒரு சூப்பர் கொஸ்டின். கலித்தொகை தான். அன்பெனப்படுவது பண்பெனப்படுவது, நீ அன்பாக இருந்தாலும் சரி பண்பாக இருந்தாலும் சரி உன்னை கழிச்சு கட்டிடுவாங்க, இப்படி தான் இருக்குது உலகம். அதான் ஷார்ட்கட். அன்பெனப்படுவது பண்பெனப்படுவது கலித்தொகை. அகநானூறு நெடுந்தொகைன்னு சொல்லுவோம். அகநானூரை ஒரு நெடுந்தொகைன்னு சொல்லுவோம். அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு? பாலைவனம்னாலே ஒற்றைப்படை எண்கள் தான். பாலைவனம்னாலே ஒற்றைப்படை எண்கள் தான். 2 8 போனால் அது மருதத்திணை வரும், 6 குறிஞ்சித்திணை வரும், 6 16 மருதத்திணை வரும், 4 14 முல்லைத்திணை வரும், 4 14 முல்லைத்திணை வரும், 10 நெய்தல் திணை வரும், 10 20 வந்தால் நெய்தல் திணை வரும். ஏன்னா காட்டுக்குள்ளே 4 பேர் போனோம், 2 8 மலையை பிடிச்சிடலாம், 6 மருதம், இதெல்லாம் ஷார்ட்கட்டு தான். பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமாலை பாய்ந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல். பொன்னும் துயிரும் முத்தும் மணிய மாமலை காமரும் மணியும். ஒரு பொண்ணு வேணும், சம்பாதிக்கணும், முத்து வேணும், சம்பாதிக்கணும்னா எல்லாம் வெளியே போகணும், வீட்டை விட்டு வெளியே போனால் தான். புறநானூறு. சலார் புறநானூறு தான். அந்த பாடலுடைய பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சலார் புறநானூறு தான். தொண்டைமான் இளந்திரனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? அது அகநானூறு. கடியலூர் உருத்தங்கனார். தொண்டைமான் இளந்திரனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல், 10 பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்தங்கனார். பட்டினப்பாலை. என்னது? பட்டினப்பாலை. கடியலூர் உருத்தங்கனார். பட்டினப்பாளையில் தான் அது வரும், 10 பாட்டுனால பட்டினப்பாலை, கடியலூர் உருத்தங்கனார். பூவிதழ் இதழாக தனைய தெருவம் கொண்ட ஊர் மதுரையை சிறப்பித்து கூறும் நூல். பூவிதழ் இதழக தனைய தெருவம் அப்படின்னு வந்த ஊர் மதுரையை சிறப்பிக்கிறது பரிபாடல். நம்ம மதுரை அப்படின்னா மதுரை காஞ்சி சிலப்பதிகாரம்னு போவோம், ஆனால் இங்கே பரிபாடல். பூவிதழ் இதழாக தனைய தெருவம், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். கொண்ட ஊர் பரிபாடல். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. இந்த முன்னீர் நாவாய் ஓட்டி புறநானூறு. முன்னீர் நாவாய் ஓட்டி. உருமிட துதுவா ஒவ்வொரு நிலம். உருமுறது, அப்படியே விட்டு வெளியே போனால் உருமுறது, வீட்டுக்குள்ளே போனால் பம்புறது, அது புறநானூறு. வரிதி நிலைய காயமும். வறுமையிலேருந்து காஞ்சிக்கிட்டே இருக்க, வெளியே போய் வீட்டை விட்டு வெளியே போய் வேலைக்கு போ, புறநானூறு. குறுந்தொகை 401 பாடல்களை கொண்டது தான், பூரிக்கோ தான், ரெண்டுமே சரி தான். ரைட், ஒரு வழியாக முடிச்சிட்டோம் 8 தொகை. அடுத்து 10 பாட்டு. எப்படி பார்த்தீங்களா? 8 தொகை எவ்வளோ கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட். எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம். இது சிறுவனாற்றுப்படை வரிகள். கடையெழு வள்ளலுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவனாராக யாரை கூறுகிறது? யாருதுன்னா நல்லிய கோடன். எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம் அப்படிங்கிறது நல்லிய கோடனை குறிப்பிடுகிறதா. யாரு? நல்லிய கோடன். 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் நெடுநல் வாடை மதுரை காஞ்சி. நெடுநல் வாடையும் மதுரை காஞ்சி தான். இதுதான் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி. ஏன்னா மதுரை காஞ்சி கண்டிப்பாக வரணும். திருமுருகாற்றுப்படையில் முருகனை பற்றி தான் ரொம்ப இதாக இருக்கும். அது நெடுஞ்செழியன்னா நெடுநல் வாடையும் மதுரை காஞ்சி தான். அதான் கண்ணகி அம்மா கூட நெடுநடையாக நடந்து வந்து நெடுஞ்செழியன்ட்ட என்னங்க எனக்கு தீர்ப்பு வேணும் அது வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க. ஸோ மதுரை காஞ்சியும் கூட. விளைந்த முதிர்ந்த விழுமுத்து
பொன்னுக்கு ஈடாக மிளகு அகநானூறு, காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் பட்டினப்பாலை. அடுத்து யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது கட்டுத்தறியல். ஸோ கடற்பயணத்தின் சிறப்பை குறித்து இது சொல்கிறாங்க. இதை பொறுத்திருமா, இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் வரும். இப்போ பாருங்கள், விளைந்த முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது என்னது? மதுரை காஞ்சி. மதுரையில் தான், மதுரை காஞ்சி தான் முத்து முத்து இருக்கும். அடுத்து மிளகு அப்படின்னா அகநானூறு, பார்த்தோன்னே தெரியும். அடுத்து காற்றின் போக்கிருந்து களம் செலுத்தினர் பட்டினப்பாலை. அடுத்து கட்டுத்தறியில் கட்டி யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது புறநானூறு. நானூறு புற இல்லையே, சாரி மாற்றி சொல்லிட்டேன். யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அப்போ சீக்கு தான் 2. எதுனா காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், அதான் புறநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், அதுதான் புறநானூறு. ரைட் ஓகே. யானை அசைது போல் நாவாய் அசைந்தால் அது பட்டினப்பாலை. ரைட். காற்றின் போக்கை அறிந்தவர்கள் புறநானூறு, களம் செலுத்தினர் புறநானூறு. கூத்தாராற்று படை, மலைப்படுகடாமல் தான் கூத்தாராற்று படைன்னு சொல்லுவாங்க. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். குறைந்த அடினா முல்லைப்பாட்டு தான். முல்லைப்பூ சின்னதாக இருக்கும், கட்டி கட்டி விற்பாங்க. முல்லைப்பூ சின்னதாக தான் இருக்கும். 10 பாட்டில் குறைந்த அடியில் நூல் முல்லைப்பாட்டு. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவியம் சிறப்பை பழந்தமிழர் அறிந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல். என்ன கேட்குறாங்க? எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி, எந்த செய்தியும் ஒரு ஊமை மாதிரி காட்டி இது பண்ணுவாங்களாம். ஸோ மதுரை காஞ்சி. பழந்தமிழர் அறிந்ததை காட்டும், பழந்தமிழர் அறிந்ததை காட்டும்னா இது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அடுத்தது தவறானதை தேர்வு செய்க. இதில் என்னென்னா, திருமுருகாற்றுப்படை நக்கீரர் தான், பொருநாராற்றுப்படை பாடியவர் கபிலர் இல்லை, இதுதான் தப்பு. அது கன்னியார்னு, முடத்தாம கன்னியார்னு ஒருத்தர் வருவார். பொறுமையாக இருந்தால் அப்படின்னு சொல்லி வரும். பொருநாராற்றுப்படை அப்படிங்கிறது கபிலர் வரமாட்டார், கபிலர் வரமாட்டார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார் தான், பெருமானாற்றுப்படை உருத்தங்கன்னார் தான். கபிலர் குறிஞ்சி கபிலரில் வருவார், அதனால் அது பி தப்பு. 10 பாட்டு நூல் அகப்பொருள் சார்ந்த நூல்கள், அகம் சார்ந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இதில் முல்லைப்பாட்டு இது அகம் சார்ந்த நூல் தான். வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் பூ கட்டுவாங்க. குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சி பூவும் அப்படி தான் வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் இது பண்ணுவாங்க. பட்டினப்பாலை, பட்டணத்துக்கு யாராவது போயிட்டாங்கன்னா அங்கே போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் தங்கிக்கிடுவாங்க. பட்டணத்துக்கு போய் வீட்டுக்குள்ளே போய் தங்கிக்கிடுவாங்க. ரைட்டா? பட்டணத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல். 6 கிடந்தன்ன, நல்லா பாருங்கள், 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா மதுரை காஞ்சி. இது என்னது? மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெரு, அந்த தெருவை பற்றி சொல்கிறது அழகா. இப்போ மதுரை காஞ்சி. காவிரி பூமண்டலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பற்றினா பட்டினப்பாலை. ஏற்றுமதி இறக்குமதினாலே பட்டினப்பாலை தான். நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புனைத்தும் மேம்பட தக்கோன். நன்னன் வெற்பில் அப்போ நல்லிகை அப்படின்னாலே மலைப்படுகடாம், நல்லிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லிகைன்னு இருக்குது. நல்லி எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்போம். அது ஷார்ட்கட் நம்ம பார்த்துருக்கோம். நல்லி எலும்பு எப்படி குமிச்சு வச்சுருப்போம்? மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்போம், சாப்பிட்டு. அதான் நல்லி எலும்புனா அது. ஏற்றுமதி இறக்குமதினா பட்டினப்பாளையும் சொல்லும், மதுரை காஞ்சியும் சொல்லும். 10 பாட்டில் குறைந்தடி முல்லைப்பாட்டு. பண்டைய கால துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். பண்டைய கால துறைமுக நகரங்கள்னால் பட்டினப்பாலை தான் சொல்லும். மலைப்படுகடான பெருங்கௌசிகனார் தான் வருவார். ஆனால் பாட்டுடைய தலைவன் கேட்குறாங்க, அவர் நன்னன். மலைப்படுகடாம் அப்படிங்கிறது நன்னன். பாட்டுடைய தலைவன் யார்? நன்னன். நற்றிணை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. இதில் பொருத்தம் இல்லாததை கூறுக. இதில் என்ன பொருத்தம் இல்லாதது? அது எல்லாமே 8 தொகையாக இருக்குது. இது 10 பாட்டு. 10 பாட்டு தான் பொருத்தம் இல்லாதது. டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். மலைப்படுகடாம்னா அதுக்கு பேர் கூத்தாராற்றுப்படைன்னு சொல்லுவோம். என்ன படை? கூத்தாராற்றுப்படைன்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து 50 காப்பியங்கள் வந்துட்டோம். 50 காப்பியங்கள் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சார்ந்து பார்க்குறோம். தவறான விடையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம் கைலாய மலை தப்பு. கம்பராமாயணம் சிறுங்கி பேரம், தேம்பாவணினா வளன், சீராபுராணம்னா மந்தரா
சலம் எல்லாம் ஓகே. சிலப்பதிகாரம்னா கைலாய மலைங்கிறது தப்பு. கைலாய மலைக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லொரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோன். புல்லொரு புன்கண் தீர்த்தோன். எல்லொரு புல்லொரு புன்கண் தீர்த்தோம் இமையவர் வியப்ப. ஸோ இது வந்து சிலப்பதிகாரம். இந்த வரி வந்து சிலப்பதிகாரம். புல்லொரு புன்கண் தீர்த்தோன் சிலப்பதிகாரம். கடிகை என்பதற்கு அணிகலன் என்று பெயர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். அதனால் அது இளங்கோவடிகள் சொல்லுவார். நானே அதை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லுவார் இளங்கோவடிகள். கோவலன் கண்ணகி மதுரை யாரிடம் அடைக்கலம்? யாதரிடம்னா மாதரி அப்படிங்கிறவங்ககிட்ட தான் அடைக்கலம் போனாங்க. உரையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம். உரையிட்ட பாட்டுடை செய்யுள். இப்போ நீங்கள் சிலப்பதிகாரம் புக்கு வாங்கினீங்கன்னா ஒரு கவர் போட்டு தான் கொடுப்பாங்கன்னு சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அடுத்து கவுந்தியடிகள் மாதரி மாதவி கண்ணகி. ஸோ கவுந்தியடிகள் அப்படிங்கிறவங்க யார்? இப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான். கவுந்தியடிகள் யாருன்னா சமணத்துறவி. கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு பெண். அடுத்து மாதரி அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு ஆயர்குலம் மூதாட்டி. மாதவி அப்படிங்கிறவங்க யாருன்னா யார்? மாதவி அப்படிங்கிறவங்க ஆடலரசி. கண்ணகி அப்படிங்கிறவங்க மானாய்க்கனின் மகள். மானாய்க்கனின் மகள் தான் கண்ணகி. மாசாத்துவனின் மகன் தான் கோவலன். சிலம்பு இது நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. சிலம்புனா கண்ணகி, மணிமேகல்னா மாதவி. அப்போ சூளாமணினா யார் அப்படின்னு சொல்லி நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா சுயம்பிரபை யார்? சூளாமணிக்கு யார்? சுயம்பிரபை. இந்த லாஸ்ட்டில் இருக்காங்கள்ல சுயம்பிரபை, அவங்க தான் சூளாமணிக்கு நிரப்புறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேடி இருக்காங்களா. சூளாமணிக்கு யாருன்னா சுயம்பிரபை. எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா தெரிஞ்சால் ஈஸியாக அடிக்கலாம். அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அறுவை வீதினா என்ன, கூல வீதினா என்ன, பொன் வீதினா என்னன்னு. ஸோ பொன் வீதி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அறுவை வீதி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்தனர் வீதி தான். கூல வீதி அப்படின்னு வரும்போது ஆடைகள் விற்கும் வீதி. பொன் வீதினா பொற்கடைகள். மறையவர் வீதி என்ன வீதி? மறையவர் மாற்றி சொல்லிட்டேன்னா இருங்க, அதுக்கு தான் டக்குன்னு நம்ம கோடு போட்டு சொன்னால் தான் கரெக்டாக வரும் எதுவுமே. கோடு போட்டு. ஸோ ஆன்சர் பி. அப்போ அறுவை வீதி அப்படின்னா ஆடைகளை தான் அறுத்தறுத்து கொடுப்பாங்க. கூல வீதி அப்படின்னா தானியம். கூல வீதினா தானியம். பொன் வீதினா பொற்கடை. மறையவர் வீதினா அந்தனர் வீதி. மறைந்திருந்து பார்க்கும் அந்தனர் யார்? சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன். சண்பக பாண்டியனா யார்? சூடாமணி பாண்டியன். நக்கீரன் குற்றமேன்னு ஒரு கதை வரும்ல, அதில் வையை நாடவன் அப்படின்னா பாண்டியன். இந்த வைகையை நாடுறவர் பாண்டியன். வையை நாடவன்னா பாண்டியன். பொன்னும் துகிரும் முத்தும் மணிய பவளம்னு வரும். துகிர் அப்படின்னா என்னதுன்னா பவளம். துகிர்னா பவள். உரையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் மணிமேகலை. குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது அதான் சிலப்பதிகாரம். அதுதான் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறோம்ல, அதனால தான் குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறோம். என் கார் சிலம்பு மணியுடை அரியே. மணி என்பது எதனை குறிக்கும்? மணி அப்படிங்கிறது மாணிக்கத்தை குறிக்கும். அவங்ககிட்ட முத்துப்பரல், இவங்ககிட்ட இருந்தது மாணிக்கப்பரல். அந்த மணிங்கிறது மாணிக்கத்தை குறிக்கும். பொருந்தாததை தேர்வு செய்ய. இதில் பொருந்தாதுன்னா லாஸ்ட்டில் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார்னு போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் தப்பு. ஏன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அதனால் சமண காப்பியம்தான், முதற் காப்பியம்தான், இரட்டை காப்பியங்களில் ஒன்று தான், எல்லாம் கரெக்ட் தான். காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பேனே ஈதன்றி வடி. அதான் சிலப்பதிகாரம். அந்த அம்மா உரையாற்றும் போது அது பேசுனது. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று. சிறப்பு பெயர் தான் அந்த உரையிட்ட பாட்டுடை செய்யுள். நாடகமேத்தும் நாடக கணிகை. நாடகமேத்தும் நாடக கணிகைனா மாதவி. நாடகமேத்தும் நாடக கணிகைனா யார்? மாதவி. மாதவி பண்ண அங்கே நாடகத்தால் தான் இங்கே பெரிய பிரச்சனையாச்சு. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியர்? உரை நூல் முளைக்கும் எல்லாமே நம்ம வெங்கடசாமி தான். நம்ம சிலப்பதிகாரத்துக்கு உரை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நூல் முழுமைக்கும் எழுதியிருப்பார் நம்ம வெங்கடசாமி தான். நூல் முழுமைக்கும் எழுதுனா. சிலப்பதிகாரம் தமிழில் முதல் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன்னா தமிழ் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? இந்த கொஸ்டினை இந்த இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு வினாவா எப்படி கேட்கணும்? ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம். ஆடல் மகள் மாதவி யாருன்னா தலை கோளிரவை. ஆடல் மகள் மாதவி தான்
தலை கோளிரவை அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவங்க. தலை கோளிரவை கர்த்தானா பார்த்துக்காங்க. தலை கோளிரவை. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கடுத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல. ஸோ இது வந்து சிலப்பதிகாரம் தான். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுத்தடுத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல. கொண்டுட்டாகல, அதான் கொல்ல அப்படின்னாலே சிலப்பதிகாரம் தான். இரட்டை காப்பியம்னா தெரியும். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பொருந்தாத இணையை தேர்வு செய்ய. திருத்தக்கத்தேவர் வளையாபதின்னு போட்டிருக்கு, அது தவறு. திருத்தக்கத்தேவர் வளையாபதின்னு போட்டிருக்கு, அது தவறு. அது என்னது, என்னையா டக்குன்னு சீவக சிந்தாமணி, டக்குன்னு அது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அடுத்தது, அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இந்த சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகளை பற்றி, அவர் சேர மரபை சேர்ந்தவர் தான், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் தான், அடிகள் நீரே அருள்கள் என்று கூற்று கூறியவர் தான், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவரும் அவர் தான். அனைத்துமே சரிதான். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் தான். மேடையில் வந்து காட்சி போல் நல்லா இது பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில். திங்கள் ஞாயிறு மலை என்னும் இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம் தான். மாமலை ஓட்டுறது மாமலை ஓட்டுறது, திங்களை போட்டுறது திங்களை போட்டுறது, ஞாயிறு ஓட்டுறது ஞாயிறு ஓட்டுறது ஒரு பாடல் படிச்சிருப்பீங்க, அதுதான். கோவலன் தன் தீது இழல். கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? கோவலன் தன் தீது இழல் மாதவியை குறிப்பிடுறார். யாரை குறிப்பிடுறார்? தன் தீது இழல். தன் தீது இழல்னு சொல்லி மாதவியை குறிப்பிடுறார். யாரை குறிப்பிடுறார்? மாதவியை. தெரிஞ்சுக்காங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ உண்மையாக ஓல்டு கொஸ்டினில் ஒரு பொக்கிஷம். எப்படிலாம் கேட்பாங்க, நம்ம எப்படிலாம் படிக்கணுங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒரு பொக்கிஷம். சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இரண்டுமே 30 காதைகளை கொண்டது. ரெண்டுமே சரி தான். ரெண்டுமே 30 காதைகள், ரெண்டுமே சரி. அறுவர் கிளைய நங்கை. இறைவனன் ஆடல் கண்டறிய நங்கை யாருன்னா பிடாரி. யார்? பிடாரி தான். பிடாரி. ஆடல் கண்டறிய நங்கைனா பிடாரி. தண்டமில் ஆசான். தண்டமில் ஆசான் இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனார். யார் யாரை பாராட்டினார்? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருப்பார். அதனால தான் யார் யாரை பாராட்டினாருக்கு இதுதான். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனார். பி தான் ஆன்சர். ஆபுத்துரன் நாடு அடைந்த காதை 24வது 24 ஹவர்ஸில் ஒரு நாடை அடைஞ்சிட்டாங்க. அதான் 24வது காதை மணிமேகலையில். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சையேற்றாள்? அரவணடிகளுடைய அறிவுரைப்படி தான். அரவணடிகள் இருக்கார்ல, அவருடைய அறிவுரைப்படி தான் ஆதிரையிட்ட போய் முதல்ல பிச்சையேற்றாள். அரவணடிகள் அறிவு உண்டாகுக அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொன்னாங்க? இது சூப்பர் கொஸ்டின்ங்க. அனைவரையும் பார்த்து தான் சொன்னார். அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ரா, மணிமேகலைக்கு மட்டும் அறிவு வந்தால் போதுமா? எல்லாருக்கும் அறிவு உண்டாகுன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து தான் சொன்னார். தண்டமில் ஆசான் சீத்தலை சாத்தனார். தண்டமில் ஆசான் யார்? சீத்தலை சாத்தனார். முதல் சமய காப்பியம் எதுனா மணிமேகலை தான். ஏன்னா மிச்சதெல்லாம் சமண காப்பியம். இந்த மணிமேகலை என்ன வரும்னா அது வந்து சமய காப்பியம்னு வரும். மணிமேகலை வந்து என்ன வரும்? சமய காப்பியம்னு வரும். ஸோ அடுத்தது தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன். இந்த மாதிரி மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர். கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? தண்டமில் ஆசான், இந்த மாதிரி சாத்தன் நன்னூர் புலவன், இந்த மாதிரி பாராட்டிருந்தா இவர் தான் இளங்கோவடிகள் தான் பாராட்டியிருப்பார். ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர். சீத்தலை சாத்தனாரை பாராட்டினா இவர் தான் பாராட்டியிருப்பார். வேறு யார் பாராட்ட போகிறான்? ஒருத்தரை மாற்றி பாராட்டுக்க இளங்கோவடிகள் தான் பாராட்டினார். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் 10. உரிய விடையை தேர்ந்தது. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி என்றவர் யார்? சீத்தலை சாத்தனார் தான் சொன்னார். சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொன்னார். ஸோ அடுத்தது பாதப்பீடிகை உள்ள இடம் மணிபல்லவத்தீவு தான். அங்கே தான் பாதப்பீடிகை அங்கே தான் இருக்கும். அடுத்து அறிவு உண்டாகுக என்று வாழ்த்தியவர் அரவணடிகள். அடுத்து இது பொருத்திடலாம், ஈஸி தான். இது வந்து மணிமேகலைனா யார்? சீத்தலை சாத்தனார். தேவாரம் உங்களுக்கு சுந்தரர் வந்துடுறாரு. சீராப்புராணம் உமர் புலவர். லட்சண யாத்திரிகம் நிச்சய கிருஷ்ணப்பிள்ளை. இது டக்குன்னு பொருத்திடலாம், ஈஸி தான். அடுத்து சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூல்னா மணிமேகலை தான். மணிமேகலை சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு போனது. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக மணிமேகலை தான்.
தண்டமில் ஆசான் சீத்தலை சாத்தனார். எத்தனை முறை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோ துண்டென கேட்டது தெளிதல். மணிமேகலை. இயற்படு பொருளால் கண்டது மறந்து மணிமேகலை. இது என்னது? மணிமேகலை. அமித சுரபியை பெற்றிட மணிமேகலை அமித சுரபியை பெற்றிட உதவியவர் தீவுத்திலகை. அமித சுரபியை வாங்குறதுக்கு உதவினவங்க யார்? தீவுத்திலகை. ரைட். மணிமேகலா தெய்வம் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடும். தீவுத்திலகை தான் அதை உதவி பண்ணுவாங்க. தண்டமில் ஆசான் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கூறுக. எப்படின்னா, கூலவாணியம் செய்தவர் தான், மதுரையில் வாழ்ந்தவர் தான், முதற்சங்க புலவர்கள் ஒருவர் கிடையாது. முதற்சங்க புலவரில் ஒருவர் கிடையாது. இளங்கோவடிகளின் உற்ற நண்பர், அது கரெக்டு. முதற்சங்க புலவர்கள் ஒருவருங்கிறது கிடையாது. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி என்னன்னு சொல்லுதுன்னா, மகேஸ்வர பூசை அப்படிங்குதான். திருத்தொண்டு கூட இல்லை. என்னது? மகேஸ்வர பூசை. இது ஒரு பூசைங்கிறாங்களாம். மகேஸ்வர பூசை அப்படிங்கிறாங்க. சிவநெறி உணவளித்தலை. சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. மணிமேகலுடைய தோழி சுத்தமாக எந்த ஐடியாவும் கொடுக்காது, சுதமதி. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்தவர்? சமணத் துறவி. பட்டி மண்டபம் அப்படிங்கிற வார்த்தை மணிமேகலையில் இருக்கும். பட்டிமன்றங்கிற சமய கருத்து இதெல்லாம் மணிமேகலையில் வரும். ஓகே. சீத்தலை சாத்தனார் தான். அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் அது கேள் அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த ஜெயிலுக்குள்ளே வைக்காதீங்க யாரையும், அவங்களையும் திருத்தருக்கு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மணிமேகலை தான். தண்டமில் ஆசான் சீத்தலை சாத்தனார். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரியும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது. இப்போ உலக உயிர்கள்லாம் உண்டி அந்த உடை இதெல்லாம் கொடுக்குது. இதுதான் அறம்ங்கிறாங்க. இதைத்தான் அறம் அப்படிங்கிறாங்க. கூலவாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூல். அது வந்து இளங்கோவடிகள். அது இயற்றியவர் வந்து உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது இளங்கோவடிகள். தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் உரைப்பாட்டு மடை அப்படின்னா இளங்கோவடிகள். அடுத்தது சீவக சிந்தாமணி சார்ந்து பார்க்குறோம். சீவக சிந்தாமணி சார்ந்து. ரைட். மனநூல் அப்படின்னு சொல்கிறோம். சீவகனும் சிந்தாமணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதனால் மனநூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து சூழ்ந்து மா மயிலாடி நாடகம் துலக்குறுத்துணவே என்னும் காப்பியம். சீவக சிந்தாமணி. சூழ்ந்து மா மயிலாடி நாடகம். சூழ்ந்து மா மயிலாடி நாடகம்னா இது சிவக சிந்தாமணி. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் நோட் பண்ணிக்காங்க, அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார்? சீவகனைத்தான் அப்படி சொன்னாங்க. அடுத்து இது வந்து பொறுத்துக. எது என்னென்ன இலக்கியம் அப்படின்னு சொல்லி பொறுத்துவாங்க. ஸோ என்னென்ன இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். அப்போ சிறுவஞ்ச மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம். அடுத்து குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான். சீவக சிந்தாமணிங்கிறது காப்பியம். குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம். சிறுவஞ்ச மூலங்கிறது ஒரு அற இலக்கியம். ரைட். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் பாரதியார். அப்படி சொன்னது யார்? நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் படைத்த தமிழ்நாடுன்னு சொல்லுவார் பாரதியார். சீவக சிந்தாமணி உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? உட்பிரிவு இளம்பகம். சீவக சிந்தாமணி இளம்பகம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நாமகள் முதல் முக்தி இளம்பகம் 13 இளம்பகம் இருக்கும். அதான் அந்த முக்தி அந்த இளம்பகம் வரைக்கும் இருக்கும். ஸோ சீவக சிந்தாமணி இளம்பகம்னு சொல்லுவோம். அதை நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள். நான் பாட்டை ஏற்ற இளங்கோவடிகள். நாடக காப்பியம் என்ன காப்பியம்? சிலப்பதிகாரம் தான். அடுத்து கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள்? 14 நாட்களாம். தெரிஞ்சுக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன். எத்தனை நாள்? 14 டேஸாக. எத்தனை நாட்கள்னா 14 நாட்களாம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். சிலப்பதிகாரத்தில் வந்து ஆரண்ய காண்டம் இருக்காது. ஏன்னா ஆரண்ய காண்டம் கம்பராமாயணத்தில் வரும். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்லாம் வரும். பட் ஆரண்ய காண்டம் இங்கே இருக்காது, கம்பராமாயணத்தில் வரும். இரட்டை காப்பியங்கள் என்பது ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சது தான். அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் வகைப்பாட்டில் இல்லாத நூல். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது? குண்டலகேசி தான் வராது. என்ன கேசி வராது?
குண்டலகேசி தான் வராது. ஏன்னா நாககுமார காவியம், யசோதர காவியம், உதயனகுமார காவியம், சூளாமணி, நீலகேசி இதெல்லாம் ஐஞ்சிருங்காப்பியம் வரும். குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியம். நீலகேசி ஒரு சமண காப்பியம். ஐஞ்சிருங்காப்பியங்கள் இருக்கிற 5மே சமண காப்பியம்தான். மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் பௌத்த காப்பியம். மிச்சம் எல்லாமே 8மே ஐம்பெருங்காப்பியம், எல்லாமே சமண காப்பியம்தான். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், 2மே சரிதான். அதோடைய குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தான் நீலகேசி. குண்டலகேசியின் கதை தலைவி யாருன்னா பத்தரை. குண்டலகேசியோட வேறு பேர் என்னது? பத்தரை. பத்தரை. குண்டலகேசின்னா என்னது? கதை தலைவி பத்தரை. அடுத்து எது மருவு பெயர்? மருவு பெயர்னா கோவை தான். தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். இதில் மயிலை அப்படிங்கிறது எங்கன்னா மயிலாப்பூரை சொல்கிறாங்க. மயிலைனா மயிலாடுதுறை இல்லை, மயிலாப்பூர். மயிலைனா மயிலாப்பூரை சொல்கிறாங்க, மயிலாப்பூர். ஸோ அடுத்தது பெரிய புராணம் சார்ந்த சில கொஸ்டின்ஸு. திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்துக்கு முதநூலாக அமைந்தது எது? திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை தான் இந்த பெரிய புராணம் இயற்றுவதற்கு ஒரு முதற் காரணமாக இருந்துச்சு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை சேக்கிலார். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும், ஐஸ்கிரீம் சொட்டு சொட்ட வடின்னு சொல்லியிருக்கேன். ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடனும் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மணந்தழைப்ப. அந்த திருநீற்று காப்பேந்தி இந்த மாதிரி வந்தாலே, திருநீர் வந்தாலே பெரிய புராணம் தான். திருநீற்று காப்பேந்தி மணத்தழைப்புனா அதுதான் அவருக்கு மூல நோய் வந்திருக்கும். அதனால் அவர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு திருநீர் பூசி நல்லது செஞ்சுட்டு இப்படி போயிட்டே இருப்பார். ஸோ அதான் பெரிய புராணம். அப்புதியடிகள் புராணம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. உலகம், உயிர், கடவுள் ஆகிய அனைத்தையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் என திருவிக்கா கூறுவது பெரிய புராணத்தை தான். உலகம், உயிர், கடவுள் அது திருவிக்கா தான் கூறுவார். தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் யார்? சேக்கிலார். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு கொஸ்டின், எப்பயும் மறக்கக்கூடாது. தொண்டர் சீர் பரவுவார்ங்கிறது எப்பயும் மறக்க முடியாது. அடுத்தது சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர். ஏன்னா அருண் ஐஸ்கிரீம் தான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அடுத்தது அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவ கற்றி. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். தன்னளித்தாய் உளமனைய அளவில் சனம் செலவொழியா வழக்கரையில் அருளுடையார். அந்த அருளுடையார் இது பெரிய புராணம் தான். இது பெரிய புராணம் தான். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3 ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். சொன்னது திருவிக்கா. உத்தம சோழ பல்லவர் சேக்கிலார். அருண்மொழித்தேவர், உத்தம சோழ பல்லவர் இதெல்லாம் சேக்கிலார் தான். ரைட்டாப்பா? ஓகே. அடுத்து பொங்கு கடல். இந்த பாடல் இருக்கிறாங்க. பொங்கு கடல் அப்படின்னாலே என்னது? அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் தான். பொங்கு கடல் அப்படின்னாலே ஐயோ பெரிய புராணமாக பொங்கிடுவாங்க. எப்படி? அப்படி மனசே அப்படி என்ன பொங்கிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். உலகம், உயிர் அது எப்பயும் போல் பெரிய புராணம். சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர். இது எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் ரிப்பீட்டடாக. உலகம், உயிர், கடவுள் ஆகிய பாருங்கள். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம். சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம். நீங்கள் இப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்படி கேட்கும்போது தான் நம்ம கொஸ்டின் ட்விஸ்ட்டாக வரும். காஞ்சிபுரம். சேக்கிலார் பிறந்த எங்கே? காஞ்சிபுரம். ஐஸ்கிரீமை மட்டும் நம்ம எப்படியாவது காப்பாற்றி கரெக்டாக வச்சுருப்போம் சாப்பிட்றதுக்கு. காஞ்சிபுரம். சேக்கிலாருங்கிறது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் குன்றத்தூர்னு ஒன்று வரும். ஏன்னா ஐஸ்கிரீம் குன்று மாதிரி இருக்கும். ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். திருத்தொண்டர் புராணம் அடைமொழியால் பெரிய புராணம் தான். திருத்தொண்டர்னாலே பெரிய புராணம் தான். ரைட். அருண்மொழித்தேவர்னா சேக்கிலார். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை? நம்ம பெரிய புராணம்னா சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது. அதனால் சோழ நாடு தான். ஏன்னா பெரிய புராணம் 12வது திருமுறை பிற்காலத்தில் இயற்றப்பட்டது. சோழ நாடு தான். அப்புதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். அப்புதியடிகள் பிறந்த ஊர் என்னது? திங்களூர். திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள். விருத்தப்பாக்கள் என்னென்னா 3363. அதாவது 3363 இருக்கும். 3000 அது நீங்கள் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். 3363 இப்படி தான் இருக்கும். திருவிளையாடல் புராணம்னா 3363 இப்படி தான் இருக்கும். உரை எழுதியவர் யார்? திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர் நம்ம வெங்கடசாமி. திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர் யார்? நாமு வெங்கடசாமி. நம்ம வெங்கடசாமி. இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர்.
சூளை அப்படிங்கிறது ஒரு வயிற்று நோய். சூளைங்கிறது வயிற்று நோய். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். களவியலுக்கு உரை கண்டவர் நக்கீரர். களவியலுக்கு இப்போ நம்ம வீட்டில் எதையாவது டக்குன்னு போய் கிச்சனில் போய் எதையாவது ஒரு களவாண்டு வந்து லைட்டை நாக்கில் நக்கி பார்ப்போம். சூப்பராக இருக்கே, சாப்பிட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நக்கீரர். களவியலுக்கு உரை கண்டவர் யார்? நக்கீரர். பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்து. திருவிழா புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிக்காண்டம் வந்து வராது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் வரும். வஞ்சிக்காண்டம் வராது. ரைட்டா? அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் திருவாலவாய். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல் பாட்டு வேணும்னு கேட்டு தான் திருவாலவாய் காண்டம். அடுத்து குழலும் அற்றோ என அதுவும் அற்றே என்ன வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான் இப்பாடல் வரியில் ஏற்ற பரஞ்சோதி முனிவர். இது பெரிய புராண பாட்டு தான். இதை கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. விளைவு நோக்கான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். இந்த பாடல் வரி வந்து என்னது? பரஞ்சோதி முனிவர். இது பெரிய புராண பாட்டு தான். அப்புதியடிகள் களவு அப்படின்னா பொய், காமம், சினம் நீக்கியவர். பொய், காமம், சினம், இந்த மூணு ரொம்ப முக்கியமானது. பொய், காமம், சினம், இதை நீக்கியவர் தான் அப்புதியடிகள். மதுரை காண்டம், கூடர காண்டம், திருவிழா காண்டம் என்று 3 காண்டம் இடம்பெற்றுள்ள நூல் அதான் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னா 64. ஏன்னா 64 பேர் இருக்காங்க. அதனுடைய திருவிளையாடலுடைய எண்ணிக்கை வந்து 64. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் அப்படின்னா 3 காண்டங்கள் தான். அடுத்து தேம்பாவணி. எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை தமிழாசிரியர் எவ்வூரில் பணியாற்றினார்? சாயர்புரம். சாயர்புரத்தில் தான் அப்படியே சாஞ்சிக்கிட்டு தமிழாசிரியரை வேலை பார்த்துருந்தார். கிறித்துவ கம்பர். நாங்கள் சொல்கிறது கேன்னு சொல்லுவோம். இவரும் கேக்கு தான், ட்ரிபிள் கேன்னு சொல்லுவோம். கிறித்துவ கம்பர். ஏன்னா அங்கே போய் மாற்றி போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. கேன்னா கிறித்துவ கம்பர். அவரும் கே தான். கிருஷ்ணனார் வராருல, அதான் ட்ரிபிள் கேன்னு சொல்லுவோம். கிறித்துவ கம்பர் எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை தான். கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. தேன் போன்ற பா போன்ற அணி, அந்த மாதிரி கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம். ஒரு கலைக்கு ஒரு களஞ்சியம் அப்படின்னா தேம்பாவணி தான். நம்ம இங்கே ரச்சனை யாத்திரியமான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம். கலைனாலே ஒரு அழகாக இருக்கணும், அதான் தேம்பாவணி. பாடலோடு இருக்கணும் தேம்பாவணி. சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது? சுருதி முதல். சுருதி முதல்னா இயேசுநாதரை குறிக்கிறதா. யாரை குறிக்கிறது? இயேசுநாதர். சுருதி முதல்னா இயேசுநாதரை குறிக்கிறது. இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் தான். வளன் என்னும் பெயர் அவரும் சூசை தான். வளன்கிற பெயராலே அவரும் சூசை தான். கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. பொருந்தாதவற்றை குறிப்பிடுக. பொருந்தாதது எதுன்னு பார்ப்போமா? சூசையப்பர் தேம்பாவணி பாட்டுடைய தலைவர். ஆமாம். திருமந்திரம் சைவ திருவின் 10வது திருமுறை. ஆமாம். சங்கரா சுவாமிகள் தமிழக நாடக தலைமை ஆசிரியர். கர்த்தான். மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலடிகள். கிடையாது. இதுதான் தப்பு. மதங்க சூளாமணி இயற்றியவர் மறைமலடிகள் இல்லை. அப்போ இது 4வது தான் தப்பாக இருக்குது. பகைவனுடன் அன்பு காட்டு. எப்படி? இந்த கொஸ்டின் வந்தோன்னா பயங்கர விவாதம். ஏன் இப்போ மிச்ச நூல் அப்படிலாம் சொல்லலையா அப்படின்னா இங்கே அப்படி தான் சொல்ல வருது. பகைவனுடன் அன்பு காட்டு என கூறிய நூல் பைபிள். இந்த கொஸ்டின் வந்தபோது பயங்கர ஒரு பிரச்சனை போகுது. ஏன் மிச்ச நூல்லாம் அன்பு காட்டு சொல்லலையா அப்படின்னு. தேம்பாவணி 3 காண்டங்களை கொண்டது. தேம்பாவணி என்பது கே கிறித்துவ காப்பியம். ரைட்டா? தேம்பாவணிங்கிறது கிறித்துவ காப்பியம். எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை கே. ரச்சனை யாத்திரியம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். அது ரச்சனை யாத்திரைங்கிறது ஒரு பயணம். கிறித்துவ கம்பர் கே. ரச்சனை யாத்திரை என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். எத்தனை முறை கேட்டிருக்கான் பாருங்க. கல்மனத்தையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் ரச்சனை யாத்திரியம் தான். அந்த யாத்திரியம் போகும்போது அந்த பக்தி பாடல்கள் தொகுப்பு மனத்தையே கரையச் செய்யுமா, அப்படி இருக்குமா. வீரமாமுனிவர் தேம்பாவணி. வீரமாமுனிவர் ஏற்றியது என்னது? தேம்பாவணி. அதான் கலை களஞ்சியம். வீரமாமுனிவர் ஏற்றியது தான் என்னது? கலை களஞ்சியம். எதுவும் மாற்றி சொல்லிட்டேன்னா ரச்சனை யாத்திரையும் எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை, அதான் கிறித்துவ கம்பர், அதெல்லாம் கரெக்ட் தான். இது மாற்றி சொல்லிட்டேன்னா கரெக்ஷன் பண்ணிக்காங்க. ரைட். வீரமாமுனிவர் தேம்பாவணி இது தெரியுமில்ல உங்களுக்கு, இதெல்லாம் ஓகே தான். ஏதாவது இடையில ஏதோ
மாற்றி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங்கு. ஓகே ஓகே. அடுத்தது இந்த பாருங்கள், சீரா புராணம். இது பொருத்திடுவோமா? பாருங்கள், நீங்கள் பொருத்த முடியுமான்னு அப்படி லைட்டாக பாருங்கள். ஸோ ஆன்சர் ஏ தான். நீங்கள் பொருத்த முடியுமான்னு பாருங்கள், நானும் பொறுத்துறேன். போற்றி திருவகவல், போற்றி திருவகவல், அப்போ எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. அடுத்து பரமார்த்த குரு கதை, அங்கே பரமார்த்த குருனா வீரமாமுனிவர் தான். முதுமொழி மாலை, முதுமொழி மாலை அப்படின்னா உமறு புலவர். பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. முதுமொழி மாலைன்னா அது உம்முன்னு இருப்பாங்க வயசானவங்க, உமறு புலவர். உமறு புலவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு, கிபி 17. உமறு புலவருடைய காலம் எத்தனாம் நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு உமறு புலவருடைய காலம். உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் இந்த கவிஞர், வங்கத்து ரஷ்ய கவிஞர் தான் வருவார் நினைக்கிறேன். என்ன கவிஞர் வருவார்? உமர் கய்யாம் அப்படிங்கிற ஒரு பாரசீக கவிஞரா? பாரசீக கவிஞர். சரி, நான் ரஷ்ய கவிஞருங்கிறேன். பாரசீக கவிஞர் தான் வருவார். உமறு புலவர் 11ஆம் நூற்றாண்டு பாரசீக கவிஞர். டக்குன்னு எவ்வளோ நிறையா கொஸ்டின் பார்த்துட்டோம் போல், பயங்கரமாக வந்துட்டோம் கடகடன்னு. உமறு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார்? அப்துல் காதிர் மரைக்காயர் அவருடைய வேண்டுகோளின் அடிப்பில் தான் அவங்க எழுதினாங்க. அப்துல் காதிர் மரைக்காயர். ரூபாயத் என்பதன் பொருள் 4 அடி செய்யுள். ரூபாயத்தினா 4 அடி. சீரா புராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்னும் நூல் எத்தனை பாக்கள் கொண்டது? முதுமொழி வயசானவங்கனாலே 80 வயசு தான். 100 வயசுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. 80 வயசு தான். அப்போ உமறு புலவர்னா 80 பாக்கள். உமறு புலவர் எட்டயபுரம் கடிகமுத்து புலவரின் மாணவரா? ஆமாம். அடுத்து உமறு புலவர் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சியா? இல்லை, முதுமொழி மாலையில். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். கடிகமுத்து அதான் மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. அப்போ சீரா புராணத்தில் தான் அந்த புலி அவரை பார்த்துட்டு அவர் நபியை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போகும். அந்த வேங்கைனா புலி தானே. ஸோ அதுதான் சீரா புராணம். இந்த வேங்கையை வச்சு சொல்லணும். இஸ்மத் சன்னியாசி தூய துறவின் அர்த்தம். இஸ்மத் சன்னியாசினா யார்? தூய துறவின் அர்த்தம். சீரா புராணத்தில் தான் 5027 விருத்தப்பாக்கள் உள்ளன. 5027 விருத்தப்பாக்கள் உள்ளன சீரா புராணத்தில். ரைட். அடுத்து இஸ்லாமிய கம்பர் யார்? உமறு புலவர். கிறித்துவ கம்பர் வேற. கிறித்துவ கம்பர் அங்கே, இஸ்லாமிய கம்பர் இங்கே உமறு புலவர். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 13. சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? நல்ல கொஸ்டின். அபநாய சோழன். ஏன்னா ஐஸ்கிரீமை கீழே போட்டு அபராதம் கொடுப்பாங்க, அதான் அபநாய சோழன். ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். சேக்கிலாருக்கு. திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திருவாலவாய் காண்டம். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அது திருவாலவாய் காண்டம் தான். நம்ம புக்கிலேயே தான் இருக்குது. திருவாலவாய் காண்டம் பற்றி தான் இருக்கும். சீரா புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3 காண்டங்கள். திருத்தொண்டர், அதாவது கம்பராமாயணம் மட்டும்தான் 6 காண்டம் இருக்கும். செல்லம் 3 காண்டம் தான் இருக்கும். திருத்தொண்டர் புராணம் அது பெரிய புராணம். திருவிளையாடற் புராணம் என்றும் இது ரீசெண்டாக கேட்டது. ஏன் சார் கடைசியில் இதெல்லாம் திரும்ப கலந்து வருதுன்னா, இதெல்லாம் 2023 இப்போ கேட்டது. திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட பரவாயில்லையே 462 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து சிற்றிலக்கியங்கள் அது சார்ந்து இன்னொரு வீடியோவில் பார்த்தோம்னா அதுவும் முடிஞ்சு போயிடும். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. பரவாயில்ல, இவ்வளோ நேரம் கோஆப்ரேட் பண்ணிங்க. ஸோ சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. இப்போ எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டோங்கிறது தான் விஷயம். பார்த்தீங்களா? நம்ம புதுசாக பார்த்தது மிஞ்சி போனாங்க ஒரு 10 to 20 இன்ஃபர்மேஷன் தான் புதுசு. மிச்சம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கே மனசு சொல்லும் பார்த்தோன்னே இதுக்கு இதுன்னு. ஒரு 10 இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் புதுசாக இருக்கா, அதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அப்போ புக்கில் போய் நம்ம லைட்டாக இன்னும் கொஞ்சம் எப்படி படிப்போம்னா, ஓகே இப்படி கேட்டால் எப்படி அடிக்கணும், இப்படி கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படிங்கிற போது நமக்கு அது கூடுதல் பலம் தானே. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து படித்து தெரிந்து கொள்கிறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.